மலர்கின்றது. ஹெல்ப் பண்ண முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை தூக்கி இருக்கன்னா ஓட்டான் ஓன் புத்தி உன்னை விட்டு போகுமா? நான் கிளம்புற வீட்டுக்கு. இரு மச்சான், அந்த பொண்ணு எங்கேயாவது உன்னை தேடிட்டு இருக்கான்னு பாப்போம். ஒருவேளை உன் கனவு கண்ணி அவளா கூட இருக்கலாம்ல. ஆரம்பிச்சிட்டியா? நீ உட்காந்து தேடிட்டு இரு, நான் கிளம்புறேன். ராம், ஏய் சும்மா சொன்னேன், நில்லுடா. என்னம்மா இன்னைக்கும் வரலையா? நீ அந்த கிளவி கூட போய் இருந்து என்னமா பண்ண போற? போய் பார்த்துட்டு தானமா வரோம்னு சொன்னேன். நம்மங்கனுக்குள்ள இருக்கலைன்னா எங்க அம்மாவை அப்படியே போட்டுட்டு போயிட்டான்னு உன் அத்தைக்காரி கத்துவா. இதெல்லாம் நமக்கு தேவையா? இன்னைக்கு ஒரு பொழுது இருந்துட்டு காலையில வந்துடுறேன். நீ நைட்டுக்கு மட்டும் சீதா வீட்டுல படுத்துக்க, சரியா? அச்சு தொலைங்க. அப்ப அந்த எருமைக்கு சாப்பாடு அவனை கடையில சாப்பிட்டுக்க சொல்லிட்டேன்டி. அவனை பத்தி ரொம்ப தான் கவலைப்படுவேன். சரி சரி, நீ சீதா வீட்டுல இரு. காலையில எந்திரிச்சு காலேஜ் போ. நான் மத்தியானம் வந்துக்குள்ள வந்துருவேன், இல்லைன்னா சாயந்தரம் வந்துருவேன். சரி வைங்க. என்னடி உங்க அப்பத்தா எப்படி இருக்கலாம்? என்ன நல்லா இருக்கலாமா? அந்த கிளவி நல்லா தான் இருக்கான். எங்க அம்மா தான் இன்னைக்கு ராத்திரி நான் வரமாட்டேன், நாளைக்கு மத்தியானம் தான் வருவேன்னு சொல்லுது. சரிடி, எங்க வீட்டுல படுத்துக்கோ, அவ்வளவுதானே. ஐயோ, எனக்கு எங்கேயும் வெளியில போய் தூங்கினா தூக்க வராதே. ஆண்டி, உங்க அம்மா என்ன தொட்டில விட்டு தாளாட்டியா தூங்க வைப்ப? எங்கேயும் போனா தூக்க வராதுங்கிற? அது இல்லாத்தா, இந்த ஒரு சிலருக்கெல்லாம் அடுத்த வீட்டில் பாத்ரூம் போக பிடிக்காது, தூங்க பிடிக்காதுன்னுலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி எனக்கும் ஒரு வியாதி இருக்கு. யார் வீட்லயும் போனா எனக்கு செட் ஆகாது. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க வீட்டில் உனக்கு தூங்குறதுக்கு என்னடி பிரச்சனை? உங்க வீட்டுல தூங்க பிரச்சனை இல்ல, இந்த கிளவி கிழவன்லாம் இருக்குல்ல, இதுக கூட எல்லாம் குப்பை ஓட்டணுமான்னு தான் பிரச்சனை. என்னம்மா எருதுகட்டுக்கு போய் எப்போ வந்தீங்க? மாடு உடிச்சு பரிசெல்லாம் கொடுத்தாங்களா? நீங்க எங்கே போனீரு? நானே எருதுகட்டுல போய் மாடு பிடிக்கலான்னு தான் போனேன். மாடு நம்மளை பார்த்தா மிரண்டும் பத்தியா, அதான் எதுக்கு கழுத அதை போய் பயமுறுத்தன்னு ஒதுங்கி வந்துட்டேன். இதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. நீங்க இப்ப சின்ன வயசுல எல்லாம் மாடு பிடிச்சிருக்கீங்களா? மாடு பிடிச்சிருக்கீங்களாவா? மாட்டை சும்மா மிரட்டி விட்டுருவோம்ல. ஆமா ஆமா, இவங்க மிரண்டு போய் கிடந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வரு அதான் நிஜமாவே உனக்கு மாடு பிடிக்க தெரியுமா? இந்த காளையன் கட்டு மஸ்தோட உள்ள போய் இறங்குனானா அங்க நிக்கிற காளைய எல்லாம் எனக்கு கட்டுப்பட்டுல நிக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுடி, வாலிப வயசு. அப்பதான் நிஜமாவா? தாத்தா அவ்வளவு பெரிய வீரனா? வீரந்தேன், ஆனா எலியவும் பள்ளியவும் பார்த்தாதான் கொஞ்சம் பயப்படுவாரு. தாத்தா, உங்க ஆள் என்ன எலிய பார்த்தாலே பயப்படுவோம் சொல்லுது? அவளுக்கு என்ன அப்படிதான் சொல்லுவா. இந்த வீரனம் பார்த்து மயங்கி போய் தானே என் பின்னாடி ஓடியாந்தா. ஓ, அப்ப உங்க 2 பேருக்கு லவ் மேரேஜா? அம்மா, இந்த காதலனோட காதல் வழியில விழுந்து எனக்காக வீட்டை விட்டு ஓடியாந்தால இந்த இளவரசி. அப்புறம் தலையில முடியே இல்லையா? இதுல சீனை பாரு. இப்ப தாண்டி உன் தாத்தனுக்கு மண்டையில முடியல. அந்த காலத்துல எல்லாம் அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? மன்மதனே தோத்து போற அளவுக்கு அம்புட்டு அழகா இருப்பாரு. சரி சரி, போதும் போதும். உங்க பழைய புராணத்தை ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க 2 பேரும் விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். இருடி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கேட்டுட்டு போவோம். ஃபுல் ஸ்டோரியை கேட்டா நம்மள எப்படி ஓடுறதுன்னு கத்துக்கறலாம்ல. எது விளக்க மாத்த, எங்கடி ஓடுறிய? ஏன் நீ ஓடி வந்திருக்க தாத்தா கூட, நாங்க ஓடுனா தப்ப? நான் ஓடி வந்தேன்னா என்னைய வச்சு அந்த ஆளு காலம் தள்ளுறாரு. இன்ன வரைக்கும் நான் சொல்ற சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாரு. நீங்க எவனை நம்பிட்டு போறிய? ஏண்டி, காதலிக்கிறது தப்ப? நீ நானும் காதல் கல்யாணம் தானே கட்டிக்கிட்டான். அதனாலதானே இம்புட்டு வயசாயும் கட்டாந்தரையும் அடுப்படியும் என்னை விட்டு போகாம தெரியுது. பழமை மாறாம இருக்கிறது தப்பு இல்லடியே. எப்பா போப்ப, வயசு பிள்ளைய இருக்கிற இடத்துல என்னத்தையும் பேசி அவளுக்கு மனசை களைச்சு விட்டுறாதே. நீனே கூட்டி விட்டுருவவள் இருக்கேன். அப்பதான் தாத்தா விளையாட்டுக்கு தானே பேசுறாரு. ஏன் அவரை வெடுக்கு வெடுக்குன்னு திட்டுற? கேளுங்கடி, அவ எப்படி பேசுறான்னு பத்தியா? அவ என்ன பேசினாலும் என்ன திட்டுனாலும் அவ மேல உள்ள காதல் மட்டும் எனக்கு என்னைக்கும் குறையாது இல்லடி? அப்பா வாப்பா வாப்பா, நம்மள என்ற ஊரே மஞ்சு வரட்டுன்னு போயிருக்காங்க. இன்னைக்கும் கோழி பண்ணைக்கு போகணுமா? அங்கிட்டு இங்கிட்டு போய் இந்த பிள்ளைய கூட்டிட்டு வேடிக்கை பார்க்க கூடாதா? வேலை இருக்குல்லப்பா, அப்புறம் வேலையை விட்டு என்னன்னு போறது? அதான் தம்பி தங்கச்சி எல்லாம் போயிருக்குல்ல. ஏண்டா, தம்பி தங்கச்சிய போனா அதுக்கு சந்தோஷத்தை தீர்த்துக்கிறதுக்கு அதுக்கு போயிருக்குடா. உனக்குன்னு ஒரு சந்தோஷம் வேணாமா? அரசியை கூட்டிட்டு எங்கேயும் வெளியில போயிட்டு வந்தானே, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணுமா என்ன? போறேன்ப்பா. எங்க அவ வீட்டை விட்டு அசைய மாட்டேங்கிற? என்னத்தையும் ஆசைப்பட்டு கேட்டாதானே நம்மளும் கூட்டிட்டு போக முடியும். மாமா காப்பி.
ஏமா அவனும் கோழி பண்ணன்னு பொழுதோட அதுலயே கிடக்கேன். நீனும் வீட்டு வேலை கொழுந்தேன் நாத்து நானும் இங்கேயே கிடந்த உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷம் வேணாமா? எங்கேயாவது அவன்கிட்டையும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா தானே கூட்டிட்டு போவேன். நீ கேட்கலன்னா ஆம்பளை அவன் பாட்டுக்கு தானமா தெரிவேன். எங்கேயாவது போயிட்டு வரலாம்ல. அதான் புள்ளைய போயிருக்கல மாமா, அப்புறம் நாங்க என்னத்த போய் பார்க்க போறோம்? அதிக சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். ஏலே சும்மா சொல்லக்கூடாது. உன் பொண்டாட்டியும் உன்னைய மாதிரி சாடிக்கேத்த முடிய அப்படியே பேசுனா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா? எனக்கு என்ன புள்ளையா குட்டியா? தம்பி தங்கச்சி தானப்பா எல்லாம். அதுக சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். எங்களுக்குன்னு தனியா என்னப்பா சந்தோஷம் இருக்கு? அதுகளை பார்த்து நாங்களும் சந்தோஷப்பட்டுக்கிற வேண்டியதான். என்னடா இனிமே உனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு முடிவே பண்ணிட்டியா? ஏன்டா அப்படி விரக்தியா பேசுற? அப்பா நான் விரக்தியாலாம் பேசல, நெசமாத்தான் சொல்றேன். எனக்கு புள்ள இல்லைன்னு ஒரு துளி கூட நான் கவலைப்படலப்பா. என்னைக்கும் தான் என் பிள்ளையில என் தம்பி தங்கச்சியே இருக்க தானே போகுது. அப்படி இல்லடா நம்மள. ஆமா விடுங்க, நாங்களே அதை பெருசா நினைக்கல. ராம வந்துட்டானே, ராம வாடா. நீ ஒரு இங்க கலெக்டர் ஆபீஸ் போயிட்டு வரீங்களாக்க? அப்பா புள்ள இப்பதான் வீட்டுக்குள்ள வர்றேன். வந்த வரத்துல ஏன் அவன்கிட்ட வம்பளுக்குறியே? சும்மா இருங்க. காலையில அவன் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு போனேன்? எப்ப வந்திருக்கான் பாத்தியா? அப்பா நான் வெளியே தெருவ போகலன்னு இப்ப என்னைய சத்தம் போட்டியே. அவன் ஏன் வெளியில போறான்னு அவனை சத்தம் போடுறிய? என்னதப்பா பண்ணனு? வயசு பையன் வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? நல்லா சொல்லுங்க. ஏலே விடுங்கப்பா, சும்மா சும்மா தம்பியை திட்டாதியே. என்னடா போகையில வேற சட்டை போட்டிருந்தா இப்ப வேற சட்டை போட்டிருக்க? இல்ல நீ இதுதான் போட்டிருந்தேன். எனக்கு தெரியாது, ஒழுங்கா சொல்லி என்ன நடந்துச்சு? அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் திரும்பு, மாடு வீடு எங்கிட்டும் குத்தி கிழிச்சிருக்க. என்ன மாதிரி பண்றோம்னு ஏதாவது தேவையில்லாத வேலை பாத்தியா? ஐயோ அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. அண்ணி சொல்றாங்கன்னு நீங்களும். எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன். ஒழுங்கா சொல்லு ராமா. என்ன அடிக்கடி எதுவும் பட்டுச்சா? கீழே விழுந்துட்டியா? ஐயோ அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தொர பெரிய வீரன்ல வீர சாகசம் பண்ணிருப்பாரு. அண்ணி நான் உள்ள போறேன். ஆமா இந்தாங்க உங்களுக்கு காப்பி எடுத்துக்கிறேங்க. இல்லம்மா வேணாம், நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். நீ தம்பி கொண்டு கொடு. ஆமா கொடுத்து ஊட்டி ஊட்டி வளங்க, அப்பதான் தருதலையா வந்து நிக்கேன். சும்மா இருங்க மாமா. இந்த ராம மட்டும் உங்களை என்னதான் செஞ்சேன்? ஏன் அவனை இப்படி பல்லையில வச்சு பறத்துறிய? உன்னை திட்டணும்னு எனக்கு என்னமா அவசியம் வந்திருக்கு? ஒழுங்கா ஒரு வேலை வெட்டிக்கு போனா நான் ஏன் திட்ட போறேன்? அவன் தான் சொந்த காலில் நிக்கணும், லோன் வாங்கிட்டு நான் பண்ணுவோம்னு சொல்றான்ல. பண்ணட்டு விடுங்களேன். அது வரைக்கும் அவனை இப்படித்தான் கரைச்சு கொட்டுனா என்னதான் செய்வேன் பாவம். படிக்காத பிள்ளையா? படிச்சவன் புத்திசாலி, பொழைச்சுக்கிருவேன். அவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இப்படி வாள் உருவி விட்டு அவனை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்ட போறீங்களோ தெரியல. அரசி நீ போய் தம்பியை பாரு. சரி இந்த போறேன். சரி எப்ப பார்த்தாலும் இவர் இருந்தாலே வீட்டுல இரிட்டேட்டா இருக்கு. ஏன்டா வீட்டுக்கு வரோம், எங்கேயாவது போய் தொலைஞ்சிடலாம் போல இருக்கு. அவருக்கு என்ன பார்த்தாலே எப்படி என்ன தெரியும்? நான் இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்ல சொல்லுங்க, நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். சரி நீ உடனே பேச்ச மாத்தாத. துணுமணி வேற மாத்திருக்கே, என்ன பிரச்சனை? சட்டையை கலட்டு, முதுகுல எதுவும் அடி விட்டுருக்கான்னு பாப்போம். அண்ணி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போய் சொல்லாத அம்மா. கையில என்னடா? இல்ல நீ ஒரு பொண்ணு. பொண்ணா? இல்ல நீ மஞ்சு விரட்டுல ஒரு பொண்ண மாடு முட்டை வந்துச்சா, அந்த பொண்ணை காப்பாத்துறீன்னு லைட்டா கையில அடிபட்டுருச்சு. அதுக்கு தானே கேக்குறேன். சட்டை மாத்திருக்கே, என்ன ஏதுன்னு வேற எதுக்கு கேக்குறேன்? சின்ன காயம்தான், நீ விடுங்க. என்னாச்சு? என்னாச்சுடா? என்ன உங்க மைனி திட்டிட்டு இருக்காள்? என்ன நான் சொல்லல? மஞ்சு விரட்டுக்கு வேணா அனுப்புனாலே ஏதாவது ஒரு 7:30 இழுத்துட்டு தான் வருவேன்னு. எங்கிட்ட போய் கீழே விழுந்து இங்க பாருங்க, கையில அடிபட்டு அரைச்சு போய் வந்திருக்கேன். அண்ணே சின்ன காயம் தானே, அண்ணி தான் பெருசா பண்றாங்க. ஏன்டா அப்படி பண்ற? ஒழுங்கா கவனமா இருக்க மாட்டியா? ஐயோ அண்ணே சின்ன காயம் தான், இது ஏன் பெருசு பண்றீங்க? என்ன ராமா சின்ன காயம்? உங்களுக்கெல்லாம் ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியாதா? கவனமா இருனா, ஏன்டா இப்படி பண்ற? அண்ணி ஒன்னும் இல்ல அண்ணி, நீங்க இப்படி ஃபீல் பண்ணுவீங்களேன்னு தான் நான் மறைச்சேன். மறைச்சா உடனே சரியாயிருமா? இரு நான் போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன். அண்ணி ஒன்னும் இல்ல, விடுங்க. ரசி இந்த ஆயின்மெண்ட்டை போட்டு விடு. கொடுங்க மாமா. இந்த பயலுக்கு எல்லாத்துலயும் விளையாட்டுது. அதுக்குதான் ஒரு 4 கிழமை எங்கேயும் வெளியே அனுப்பவே பயமா இருக்கு. கொடுங்க. முத்தலகி முத்தலகி. என்னடி? எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எந்திரடி. ஏண்டி? நான் படுத்தா அவன் நான் அரைஞ்சான்ல, அது தாண்டி கனவுல வந்துட்டே இருக்கு. ஏண்டி அப்படி வருது? ஒரு கணத்துல அரைஞ்சார் மறு கணத்தை காட்ட சொல்லுவார்ல ஏசுநாதர், அது மாதிரி மறுபடியும் போய் அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டு வா, இனிமே வராது. ஆளப்பாரு. முத்தலகி என்னடி வேணும்? படுத்தா அந்த கிறுக்க என்ன திட்டின தாண்டி கனவுல வந்துகிட்டே இருக்கு. எனக்கு தூக்கம் வரல, நீ பாட்டுக்கு தூங்குற. என்ன தாண்டி உன் பிரச்சனை? அவன் ஏன் கனவுலயே வரான்? ஒருவேளை நீ அவனை லவ் பண்றியா என்னமோ? பேசாம படுறி, எனக்கு தூக்கம் வருதுடி. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பேசினா அடிப்ப உன்ன. இப்போ உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? மணி 2 ஆயிடுச்சு, இப்பதான் எனக்கு தூக்கமே வருது. தயவு செஞ்சு நான் தூங்க விடுறி. அவன் என் கனவுல வந்தான், அப்புறம் அவனை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சரி அவனை என்ன வேணா பண்ண, இப்ப என்ன தூங்க விடு. வரக்கூடாதுன்னு சொல்லுடி.
ஈஸ்வரா, இவளுக்கு என்ன படுத்துறாளுகளே. எங்க அம்மாவை சொல்லணும், பேசாம அப்பத்தாக்க முடியல, ஆட்டு குடிக்க முடியலன்னு ஊருக்கு போச்சு பாரு, அதை சொல்லணும். இவ வீட்டுல வந்து படுத்துக்கிட்டு இவ என்ன உசுர எடுக்கிறா. சரி சரி, டென்ஷன் ஆகாத, தூங்கு தூங்கு. ஏபாடி. ஆனா அவன் மட்டும் திரும்ப என் கனவுல வந்தான். ஏய், சரி சரி, தூங்கு தூங்கு. ஷோ, எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்குடி. பேசாம கண்டதையும் யோசிக்காம சாமி ரூம்ல போய் விபூதி எடுத்து பூசிக்கிட்டு கம்முன்னு வந்து படு. எந்த கனவும் வராது. என்ன தூங்க விடு, எனக்கு தூக்க வருது. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கும் சான்ஸ் கிடைக்கும்ல. என்ன அவன் திட்டினது மாதிரி அவனை நானும் திட்டி விடல. என் பேரு சீதா இல்ல. சீத்துக்குட்டி, உன் வீட்டுல நைட்டு தூங்கி காலையில எந்திரிச்சு போய் நான் குளிச்சு கிளம்பியே வந்துட்டேன்டி. இன்னும் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சீதா, என்னடி இன்னும் கத்திக்கிட்டு இருக்க? என் பேத்திக்காரி வரலையாக்க? எங்க அவ சீவி சிங்காரிச்சு வர்றதுக்குள்ள விடிஞ்சு வெள்ளை கோழிய கூப்பிட்டுரும் போல. வரலாத்தா, போய் உன் பேத்தி எச்சத்தை வர சொல்லு. வயசு பிள்ளை என்ன கிளம்புறதுக்கு நேரம் ஆகணும்டியே. உன்னைய மாதிரி குளிச்சும் குளிக்காமல வந்தா உடனே வந்துடலாம். அவ பார்த்து பார்த்து குளிச்சு குளிச்சு வர்றவளுக்கு அப்புறம் நேரம் தானே ஆகும். நீ நின்றும் பொங்கலுக்கு கட்டின சேலை இன்னும் அவுத்து போடாம அப்படியே தெரியுற. குளின்னு சொன்னா கேக்குறியா? திமுறை பத்தியா அவளுக்கு என்ன ஒரு திமுறுன்னு? அப்பதான் நான் கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். அம்மா தாயே, வாமா சீக்கிரம் வாமா, டைம் ஆச்சு, பஸ் வந்துடும். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பயல்களையெல்லாம் பார்க்க கூடாது, பயலுக நிக்கிற இடத்துல நிக்க கூடாது. போனமா வந்தமான்னு இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும், சரிதானே? இவ பக்கத்துல நின்று குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாலே யார் நிக்கிறான்னு பார்க்க மாட்டா. இவகிட்ட இன்னும் வேற இப்படி ஏத்தி விடு, மொத்தமா போகட்டும். என்னடி முத்தலகி, என் பேத்திய கெடுத்து விட்டுறாத. பதனமா கூட்டிட்டு போயிட்டு பதனமா கூட்டிட்டு வா. உன் பேத்தி எல்லாம் அவளே நினைச்சா கூட கெட்டு போக முடியாது, கவலைப்படாத. உன்னைய மாதிரி ஒரு ஆள் உட்காந்து இப்படி ஓதிக்கிட்டு இருந்தா எப்படி கெட்டு போறது? வாடி. ஏன்டி டென்ஷன் ஆகுற? என் மேல உள்ள அக்கறையில தானே எங்க பத்தா சொல்றாங்க. சும்மாவே நீ போதி மரத்தடியில புத்தர் உட்கார்ந்துருந்த மாதிரி தான் உட்காந்துருப்ப. இதுல வேற இந்த கிழவி 7-8 பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டுச்சுன்னா அப்புறம் என் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு என்னடியே மதிப்பு? அது என்னவோ உண்மைதான். உன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். அதான் சரி, கட் பண்ணி விடுறே. ஆமா ஆமா, என் கூட உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணி விட்டுறணும். நீ ஒரு சுடிதாரை போட்டுக்கிட்டு அவளோட சுத்திக்கிட்டு திரியிறியா? பேண்டி சுத்தாம நாளா இப்பவும் சுடிதாரு சீனிஸ் பேண்ட் டிஷர்ட் மாட்டுனேன்னு வச்சுக்க, உங்களை விட அசத்தலா இருப்பேன் தெரியுமா? இருப்ப ஏன் இருக்க மாட்ட? அடியே சீதா, உன்னை விட உங்க அப்பத்தா எம்புட்டோ மேல். கிளம்பு கிளம்பு. சரி வா போலாம். அப்பத்தா பாய். போயிட்டு வா போயிட்டு வா, பார்த்து போயிட்டு வா. அண்ணி, அம்மா. என்னடா இன்னும் கிளம்பலையா? நேத்து நைட்டு போன் எங்க வச்சேன்னு தெரியல, கொஞ்சம் அண்ணிக்கிட்ட கேட்டு சொல்றீங்களா? 24 மணி நேரமும் சட்டை பாக்கெட்டுக்குள்ளே தானே வச்சிருப்ப, எங்க போகுது? இல்லம்மா, நேத்து எடுத்துட்டு வந்த ஞாபகம் இருக்கு, ஆனா எங்க வச்சேன்னு தெரியல. என்னடாம்மா, டீ காபி ஏதாவது குடிக்கிறியா? அரசி போன காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கேன். போன எடுத்து வச்ச? நான் எதுவும் எடுக்கலையே. ஏன்டா உன் போன் எங்க? தெரியல நீ, நேத்து வீட்டுக்கு வரும்போது போன் கொண்டு வந்தேனா? போன் கையில இருந்தது மாதிரி தெரியலையே. மஞ்சு வரட்லயே போன கொண்டு போட்டுட்டு வந்துட்டியா? இல்ல நீ, மறுபடியும் வந்து நான் இங்க நின்று போன் பேசுனேனே, எங்க போட்டேன்னு தெரியல. ஏலே, பெரிய ஒண்ணு தானே இப்ப வாங்கின புதுசு, ஓட்டிட்டியா? இதானே உனக்கு வேலை, மாசத்துக்கு ஒரு போன் ஓட்டுறதுக்கு. அம்மா, நீங்க வேற டென்ஷன் பண்ணாதீங்கம்மா, நானே எங்க போட்டேன்னு தெரியாம இருக்கேன். இப்படியும் மாசம் மாசம் ஒரு போன் வாங்கிக்கிட்டு தெரி, அப்பதானே விளங்க. ஷோ அம்மா, ஆரம்பிச்சிட்டீங்களா? அண்ணி, நேத்து நான் வரும்போது மொபைல் இருந்ததா இல்லையா? ஆமாடா, எல்லாத்தையும் அன்னிக்காரிட்டே கேளு. கொண்டுட்டு போறவே நீ, பத்திரமா எடுத்துட்டு வர தெரியாதா? 24 மணி நேரம் அதை நோண்ட மட்டும் தெரியும். எடுத்துட்டு வந்தனா இல்லையான்னு அவட்ட கேட்டுக்கிட்டு இருக்க நீ. ஆமா, நீ எடுத்துட்டு வந்த மாதிரி ஞாபகம் இல்லையடா. எங்கனையும் போட்டியான்னு ஞாபகப்படுத்தி பாரு, இல்லைன்னா போன் அடிச்சு பாருவேன். ஆமால, நான் அதை யோசிக்கவே இல்லை. அண்ணி ஒரு நிமிஷம் போன் தரீங்களா? ஒரு நினப்புல இருந்தா தானடா, ஒரு நினப்புல இருந்தா தானே எந்த பொருளை எங்கே வச்சோம்னு உனக்கு பதனம் வரும். வேலைக்கு போடான்னு சொன்னா போறதில்ல, அப்பா கம்பெனியை வந்து பாத்துக்கன்னு சொன்னா பாத்துக்கிறது இல்ல. சரி, அண்ணன் மட்டும் கோழி பண்ணையை போய் கவனிச்சுக்கன்னு சொன்னா அதையும் கவனிச்சுக்கிறது இல்ல. நானா என் மூப்புக்கு சொந்தமா பண்ணுவேன், சொந்தமா திரிவமும் இப்படி லோன்னு லோனுக்காக திரியையில மட்டும் உனக்கு இந்த கவனம் எல்லாம் எங்கிட்டா போகும்? அடுப்புல ஒலைய ஊத்தி போட்டுட்டு இருந்தேன், செத்த போய் அரிசியை மட்டும் களைஞ்சு போடுறீல. அதானே, உனக்கு உன் கொழுந்தன ஒன்னு சொல்லிடக்கூடாது. உடனே அரிசியை களைஞ்சு உடனே பால் அடுப்புல வச்சிருப்ப, எல்லாம் சொல்லுவேன். இல்லத்தே, நெசமாத்தே ஒலைய ஊத்தி போட்டுட்டு இருந்தேன். செத்த போய் பாருங்களேன், நான் ராமனுக்கு போன தேடி கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னமோ பண்ணு, அவனுக்கு நீனும் உன் புருஷனும் ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிய. என்னமோ திரிங்க, நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சரி போய் களைஞ்சு விடுங்கத்தே, ஒலை கொதிச்சு போய் கிடக்க. போறேன்டியாத்த, போறேன். உன் கொழுந்தன ஒன்னும் சொல்லல, நான் போறேன். அப்பா, தேங்க்ஸ் அண்ணி. இருந்தாலும் உனக்கு ரொம்ப திமிருமா. இரு, என் போனை எடுத்துட்டு வரேன், அடிச்சு பாப்போம். அண்ணி இல்லைன்னா வீட்டில் உள்ளவங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல் இருக்கடா ராமா. சீக்கிரமா லோனை வாங்கிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். யாரோட போன் ஆடி இருக்கும்? இங்கனுக்குள்ள கிடக்கு.
பாவம்டி, யாராவது போனை மிஸ் பண்ணிட்டு தேடிட்டு இருக்க போறாங்க. ஐஃபோன் அடி சீத்துக்குட்டி, ஐஃபோன் எல்லாம் வாங்கி இவ்வளோ காஸ்ட்லியா வெளியில விட்டுட்டு போறாங்கன்னா எவ்வளோ திமிரு பிடிச்சவங்களா இருப்பாங்க. ஐபோனை யாராவது இப்படி அஜாக்கிரதையா விடுவாங்களா? தெரியாம மிஸ் ஆயிருக்கும். ஆனால் 5000 ரூபாய்க்கு வாங்கின ஆண்ட்ராய்டு போனா பாத்ரூம் வரைக்கும் கொண்டுட்டு போவேன், பத்திரமா வச்சிருக்கணுமேன்னு. இவங்க என்னடி ஐஃபோனையே இப்படி போட்டுட்டு போயிருக்காங்க? யார் போனா இருக்கும்னு தெரியலையே. லாஸ்டா யாருக்கு டயல் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாமா? ஃபோனு ஃபேஸ் லாக் போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் மூஞ்சியை கட்டினாவா ஓப்பன் ஆகும்? சரி, நீ ஆஃப் பண்ணாம அப்படியே வச்சிரு. யாராவது கால் பண்ணா கொடுத்துடலாம், ஓகேவா? கால் பண்ணா கொடுக்கறதா? போடிங்கு, ஆண்டவனா பார்த்து எனக்கு லாட்ரி அடிச்சிருக்கேன், இதை போய் கொடுக்க சொல்ற? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு நான் பேக்ல போட்டுக்கிற போறேன். இன்னல் முத்தலகி, அதெல்லாம் தப்பு. சீச்சி, அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்ன தப்பு? எவனோ பெரிய பணக்காரன் தானே விட்டுட்டு போயிருக்கான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேற ஃபோன் வாங்கிப்பாங்க. இந்த ஃபோனை நம்ம சுருட்டிடுவோம். எப்படி சுவிட்ச் ஆஃப் பண்றதுன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லு. முத்தலகி, இது தப்புடி. அடுத்தவங்க பொருள் எப்படிலாம் அபகரிக்கலாமா? அவங்க என்ன கஷ்டப்பட்டு வாங்கினாங்கன்னு அவங்களுக்கு தானே தெரியும். அம்பட்டு உள்ளவன் பத்திரமா வச்சுக்கிறணும்ல, வேணான்ட்டு தானே விட்டுட்டு போயிருக்கேன். விர்ரி, கிடைச்ச வரைக்கும் லாபம். 2 பேரும் வித்துட்டு ஆளுக்கு பாதி காசு எடுத்துக்கிருவோமா? அடுத்தவங்க பொருளுக்கு இப்படி ஆசைப்படலாமா? அதுவும் ஆளுக்கு பாதின்னு என்னையும் கூட்டு சேர்க்கிறேன். எனக்கெல்லாம் அந்த பணம் வேணாம். ஒழுங்கா சுவிட்ச் ஆஃப் பண்ணாம வை. ஃபோன்காரவங்க ஃபோன் பண்ணா திருப்பி கொடுத்துடலாம். அம்மா வள்ளல் பரம்பரையே, ஐஃபோன் இன்னைக்கு வித்தாலும் புது ஃபோனா இருக்குடி. எப்படியும் 1 லட்சம் ரூபாய்க்கு 70-80 விற்கலாம். ஆளுக்கு பாதி 40,000 எடுத்துக்கிருவோம்டி. ஒழுங்கா நீ போனை கொடு. இங்க போனை கொடு சொல்றேன். எதுக்கு? அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத முத்தலகி, நமக்கு கிடைக்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஆளுக்கு 40,000னா எத்தனை மாசம் சம்பளம் தெரியுமா இந்த ஃபோனு? இதை எப்படி விட சொல்ற? மாங்குன அந்த ஜெராக்ஸ் கடையில் போய் வேலை பார்த்தா தாண்டி கிடைக்கும். நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைச்சிருக்குல்ல. உழைக்கிற பணம் தான் உடம்புல ஒட்டும், இதெல்லாம் ஒட்டாது. ஒழுங்கா போனை கொடுத்துரு சொல்லிட்டேன். பொட்டுச்சு தொலை. என்னடி போன் அடிக்குது? அவனுக்கு அடிப்பேன், வேற யார் அடிப்பேன்? எடுத்து பேசு. ஹலோ. நீ ஒரு பொண்ணு பேசுத, நீங்களே பேசுங்களேன். பொண்ணு போன்ல தானடா பேசுது. நீ பேசி யார் என்னன்னு கேளு. அண்ணி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அண்ணி, ப்ளீஸ் அண்ணி பேசுங்க அண்ணி. ஒன்னத்துக்கு லைக் இல்ல ராமா, நீ குடு. ஹலோ. ஹலோ. ஹலோ, இந்த போன் எங்கம்மா இருந்துச்சு? இது எங்க விட்டு போனு? யாருடி? மேம், பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல போன் இருந்தது. ஃபேஸ் லாக் போட்டிருந்ததுனால என்னால யாருக்கும் கான்டாக்ட் பண்ண முடியல. நீங்க வந்து போன் வாங்கிக்கிறீங்களா? என்னவா நீ? சரிப்பா, நாங்க வந்து வாங்கிக்கிறோம். எந்த பஸ் ஸ்டாண்டு? தேனிக்கரை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். காலேஜுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் வர முடியுமா? இல்லைன்னா ஈவினிங் வந்து வாங்கிக்கிறீங்களா? காலேஜ் பிள்ளைகளாண்டா, காலேஜுக்கு கிளம்பிருச்சுக்கலாம். உடனே வந்தா வாங்க, இல்லைன்னா சாயங்காலம் வாங்கன்னு சொல்லுதுங்க. போக முடியுமா? உடனே வரேன்னு சொல்லுங்க நீ. 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். எந்த பஸ் ஸ்டாண்டு? தேனிக்கரை பஸ் ஸ்டாப்ல நிக்குதுங்களா? வந்துடுறேன்னு சொல்லுங்க நீ. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுங்க நீ, ப்ளீஸ் அண்ணி. பாப்பா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? என் கொழுந்த மட்டும் போனதே, அவன் வந்து வாங்கிக்கிடுவான். கொஞ்சம் நிற்கிறீங்களா? அவனுக்கு தேவைப்படுதான் போனு. சரிங்க மேம், கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. சரிங்கப்பா, இந்த வந்துருவேன், உடனே வந்துருவேன். செத்து நில்லுங்க. என்ன நீ வெயிட் பண்றாங்களா? வெயிட் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ போய் பார்த்து நன்றிலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வா. படக்குன்னு போன கையில வாங்கி பிடிங்கிட்டு ஓடியாராத, சரியா? சரி. ஏய், பொம்பளை பிள்ளைல அங்கே பார்த்தா இங்கே முறைச்சிக்கிட்டு நிப்ப வர, அந்த மாதிரி நிக்காம ஒழுங்கா நன்றிப்பா, இந்த தேங்க்ஸ்ப்பான்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு வாங்கிக்கிட்டு வா. நீ பாட்டுக்கு இப்படி முறைச்சிக்கிட்டே தெரியாத. எம்புட்டு தண்டி போன கொண்டு போய் வித்து போறாம ஏதாவது கொண்டு வந்து கொடுக்குதுல்ல, அது நல்ல உள்ளையில இருக்குங்க போல. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லு. சரிங்க நீ, பை. நான் போயிட்டு வரேன். ஏய் பிரதீப், என்னடா ஃபோன் என்னாச்சு? கிடைச்சிருச்சு மச்சான், ஒரு பொண்ணு எடுத்து வச்சிருக்காங்களாம். கொஞ்சம் போய் வாங்கிட்டு வந்துடுறியா? உன் ஃபோன் தானடா, போய் வாங்கிட்டு வா. பொண்ணுங்க கிட்ட எல்லாம் எப்படிடா, நீ போய் கொஞ்சம் வாங்கிட்டு வாயேன். கேணிக்கரை பஸ் ஸ்டாப்ல தான் நிக்கிதான். சரிடா, நான் மட்டும் தனியா போறதுக்கு நீனும் கூட வா. எனக்கும் புதுசா ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுனா ஷையா இருக்கும்ல. யாருக்கு? உனக்கு. சரி வாடா, உன் ஃபோனுக்காக தானே போறோம். வா சேர்ந்து போலாம். அப்புறம் எப்பதான் நீ பொண்ணுங்க கிட்ட பேசி பழகுறது? பழகி என்னடா பண்ண போறோம்? பேசாம போய் வாங்கிட்டு வாடா. மச்சான், இருக்கிறது உன் ஃபோனு, வந்தா வாங்கலாம், இல்லைன்னா இங்கே இரு. வந்து தொல்லடா டே, வாடா. வா மச்சான், இதெல்லாம் கத்துக்கடா. எப்ப பார்த்தாலும் அரண்டு சாகாதடா. வா. என்னடி இன்னும் ஆளை காணோம்? நம்ம பேசாம காலேஜ் போயிடலாமா? ஈவினிங் வந்து வாங்கிக்கிட்டோம். ஆமா, இதுக்கு மேல வர்றது மாதிரி தெரியல. சரி வா, ஃபர்ஸ்ட் பீரியட் வேற, அந்த அம்மா வந்து அறுவையை கூட்டம். இதுக்கு மேல வெயிட் பண்ணோம்னா தாங்காது. அப்புறம் எங்க போய் ஊர் சுத்திட்டு வர்றியே? மினிக்கிட்டு வர முடியும், கிளாஸுக்கு கரெக்ட் டைமுக்கு வர முடியாதானா? அதுக்கு வேற ஏதாவது பேசுறதுக்கா? வா கிளம்புவோம். ஃபோன் அடிக்குதுடி. ஷப்பா, சரி எடுத்து பேசு. ஹலோ, யாரு? ஹலோ, நாங்க பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சா கரெக்டா ஐடென்டிஃபை பண்ண நல்லா இருக்கும். என்ன கலர் ட்ரெஸ்ன்னு கேக்குறாண்டி.
சொல்லுடி, ரெட் கலர் சுடிதார்ல ரோஜாப்பூ மாதிரி நிக்கிற அழகான ஒரு பொண்ணும் சுமாரா ஒரு கிரீன் கலர் Dress போட்ட ஒரு பொண்ணும் நிக்குதுன்னு சொல்லு. மூஞ்ச பாரு. ஏங்க கலரை தானங்க கேட்டோம், அதுக்கே மூஞ்ச பாருன்னு திட்டுறீங்க? திட்டுறாங்களா? ஹலோ ஹலோ, உங்களை இல்ல சார், நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். சரி, என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க, நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். நான் கிரீன் கலர் சுடி போட்டிருக்கேன், என் ஃப்ரெண்டு ரெட் கலர் போட்டிருக்கான். கொஞ்சம் வரீங்களா? எங்க இருக்கீங்க? எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். ரெட் கலரும் கிரீன் கலரும் மச்சான். ஏய் அந்த பொண்ணுங்களான்னு பாரு, அங்க நிக்கிறாங்கடா. ஓகே ஓகே மேடம், நாங்க உங்களை பார்த்துட்டோம், இந்த வந்துடுறேன். என்னாச்சுடி, பாத்துட்டாங்களாமா? பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, எங்க இருக்காங்கன்னு தெரியல. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்களா? நீங்களா? மச்சான் நீ தூக்குன பொண்ணுடா. குட்டி, உன் ட்ரீம் பாய்டி. வர்ற லெவல் மச்சான். வாய மூடு. ஏ ஏதோ அப்ப இருக்குடி. அவன் போனை எவ்வளவு நேரம் கையில வச்சிருந்த? என் போனு. ஹலோ போனு. ஒரு போனை கூட உங்களால பத்திரமா வச்சுக்க முடியாதா? கண்ட இடத்துல போட்டுட்டு போவீங்க, நாங்க எடுத்து வச்சுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? இதை வேற யாராவது எடுத்திருந்தா கொடுத்துருப்பாங்களா? வித்து காசாக்கி ஆளுக்கு பாதின்னு சரிசமமா போயிருக்க மாட்டாங்க. ஏதோ நாங்க நல்ல பொண்ணுங்களை கண்டு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணோம். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க ஒன்னும் கால் பண்ணலங்க, நாங்க தான் கால் பண்ணோம். ஏய் வாய மூடு. என்னடி சிரிப்பு? இல்ல, அந்த பையன் நல்லா பேசுறானா, அதான் சிரிச்சேன். நீ வித்து சாப்பிடலான்னு சொன்னதை சொல்லவா? நண்பி இல்லடா, அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுடா. ஹலோ, சரி போனை கொடுங்க. கொஞ்சமாவது போனை பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க. என்ன உங்க போனு? ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷங்களை பாக்குறதெல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப அபூர்வமாயிடுச்சு. உங்க குணத்துக்கு நீங்க நல்லா வருவீங்க. ஆமா, எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க? எதுக்கு? சும்மா அப்படியே. வாய மூடுறாடே, மூடுறா. இல்லடா, இவ்ளோ நல்ல மனசெல்லாம். வாய மூடுறா. முத்தலகி பாடி போலாம். முத்தலகியா? வாவ், வாட் அ நேம். கிளம்பலாமா? முத்தலகியாண்டா. அதுக்கு என்ன போ, கிளம்பி வா போலாம். குட்டி, அவங்க என்ன பண்றாங்கன்னு கேப்பமா? எதுக்கு? சும்மா 4 வார்த்தை, அப்படியே ஒரு கப் காஃபி. நிதானமா நின்று நீ பேசிட்டு காஃபி குடிச்சிட்டு வா, நான் கிளம்புறேன், கிளாஸுக்கு டைம் ஆச்சு. சீதா, சீதா நில்லுடி, நானும் வரேன். சீதா. மச்சான், அந்த பொண்ணு பேரு சீதாவாண்டா. அதுக்கு என்ன போ, உன் பேரு ராமன், அவ பேரு சீதா. அப்ப இந்த ராமன் தேடிட்டு இருக்கிற சீதை அவதானோ? அப்படியே போட்டேன்னு வையேன். போனை வாங்கியாச்சுல, கிளம்பு. மச்சான், உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எங்கேயோ இடிக்குதுடா. கிளம்புடா, டென்ஷன் பண்ணிட்டு இருக்காம. நீ ஒருத்தன்டா, ஆனா அவங்க ஃப்ரெண்டும் அழகா இருக்காங்கல்ல. ஷப்பா, நீ திருந்தவே மாட்டடா. நான் கிளம்புறேன், நீ வா. என்னை தீண்டக்கூடாது வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாது கையோடு சொல்லாத புல்லாங்குழல்.